நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் மூணாவதாக வரக்கூடியது இந்த மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பயன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்னமே இரட்டையர்கள் சின்னம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இரட்டை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆமாங்க, எப்பவுமே ஒரு இரட்டை சிந்தனை உள்ள நபர்களாக இருப்பீங்க. எந்தவித மறைமுக நோக்கத்தோடையுமே உங்களோட எந்த ஒரு செயலுமே இருக்காது. சமுதாயத்தில் எல்லோருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகக்கூடியவங்க. இயல்பாகவே நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே எளிதில் பேசும் திறம் படைத்தவங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை அவசரமாலாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஒரு வேலையை நிதானமாக அப்படியே பர்ஃபெக்டாக செய்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த அவசரமாக எடுத்துமோ கவுத்துமோன்னு செய்கிற வேலை பிடிக்கவே பிடிக்காது. அப்படி செய்கிற வேலை செய்யாமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லைன்னா அது அப்படியே கூட கிடக்கட்டும் அப்படின்னு தான் வாக்குவாதம் கூட பண்ணுவீங்க. ஆனால் எந்த வேலையுமே அவசரமாக நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதே போல் ஒரு விஷயத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஆராய்ந்த பிறகு தான் அந்த செயலில் ஈடுபடவும் செய்வீங்க. ரொம்பவுமே சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே கையாண்டு வெற்றி பெறக்கூடிய நபர்கள் இந்த மிதுனம் ராசியை சேர்ந்து நீங்கள் தாங்க. அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன், இந்த போலியான ஆடம்பரத்துக்கு எப்பொழுதுமே நீங்கள் விழமாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோன்னு வந்தால் கூட முதல்ல ஓடி வந்து உங்ககிட்ட தான் கேட்பாங்க அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது. அதே போல் இந்த புதனை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட சிந்தனை அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். சகல கலைகளையுமே கற்றுக்கிட்டு அதில் திறமையாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. கலகல பேச்சுக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருப்பீங்க. கள்ளம் கபடம் இல்லாத பேச்சினாலேயே உங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிதாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நீங்கள் ரொம்பவும் பிடித்த ஒரு நபர்களாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படித்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்குது. அது வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் உங்களோட பொருட்களை கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே இப்போ இந்த மாதிரி மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வெளியே போகும்பொழுது மாஸ்க் போட்டு போங்க. அதே போல் 2 வீலர் ஓட்டுறவங்களா இருந்தாலுமே ஹெல்மெட் போட்டு போங்க. அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த முன்கோபப்படுறதை மட்டும் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் தவிர்க்கணும். குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருங்க. எல்லார் வீட்லேயுமே வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வீட்டில் வர சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி இருவரில் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடியும். அதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரம தினங்கள் வரதுனால அந்த நாட்களில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும். அனுமனின் வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். ஆமாங்க, அதுவும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஜெய் ஆஞ்சநேய பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் மற்றும் குரு பகவானால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரலாம்.
குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றது, தேவையில்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா உடல் உபாதைகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்குங்கிறதுனால தான் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாகவும் கவனமாகவும் இருக்க சொல்கிறோம். குரு பகவானின் பார்வை உங்களோட நிலையை உயர்த்தும். அந்த சமயத்தில் வீடு, வாகனம் இதெல்லாமே நல்ல ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கையில் எடுத்த வேலைகளை சிறப்பாக முடிப்பீங்க. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குமே சனி பகவான் அவருடைய நிலையால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். தொழிலில் உங்களோட சிறப்பான செயல்களால் கூட முன்னேற்றம் வரக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். தொழிலில் நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கிய சனியும் சூரியனும் உங்களோட நிலையை உயர்த்துவாங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த வேலை நடக்கும். தாய் வழி உறவுகளில் ஏற்பட்ட பகைகள் இந்த வாரம் நீங்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் உங்களுக்கு வேலைகள் நடக்கும். குடும்பத்திலையுமே கொஞ்சம் செலவுகள் அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். செலவு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக தாங்க செயல்படணும். அதே போல் இந்த வாரம் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் 4 கிரகங்களோட சேர்க்கை ஏற்படுது. செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய யோகம் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிலரின் மேல் இருந்த வீண் பழி கூட நீங்கிடும் இந்த வாரம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக உண்டாக போகுது. அவங்களே உங்களை கூப்பிட்டு வேலை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி திட்டிருந்தா கூட, நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை கண்டிச்சிருந்தா கூட, இப்போது அவங்க செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக நிற்க போகிறாங்க. வேலையில் இடமாற்றம் உண்டாகும். அது நல்லதாக கூட இருக்கும். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை, அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குது. இருந்தாலுமே வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எதிர்பார்க்கும் நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கும். எதுலேயுமே தைரியத்தோடு செயல்பட்டால் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய வேண்டிய காலகட்டம் இது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. வராக்கடன் வசூலாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளுமே இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் விரும்பிய மாற்றங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. கடினமான பணிகளை கூட நீங்கள் சுலபமாக செஞ்சு முடித்து நல்ல பெயர் எடுத்துக்காட்ட போகிறீங்க. வீண் கவலைகள் நீங்கி துணிச்சல், தைரியம் இது எல்லாமே அதிகரித்து காணப்பட போகுது. மனதில் தோன்றக்கூடிய திட்டங்களை எல்லாமே முறையாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்க தொடங்குங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட்டும். தடைபட்டு இருந்த அனைத்து முயற்சிகளுமே துரிதமாக நடக்கும். சொந்த வீடு கட்டிக்கிட்டு பாதியிலே நிற்குதுன்னா கூட அந்த வேலையை இப்போ நீங்கள் தொடங்கி செய்ய போகிறீங்க. கௌரவ பதவிகள் உங்களோட சிறப்பான செயல்கள் கிடைக்கக்கூடும். முன்னோர்களின் ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்குமே இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் பலிக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்னல்களை தவிர்க்க முடியும். ஆமாங்க, இந்த கோபப்படுறதை மட்டும் இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்புகள் குறைச்சிக்கிட்டே தாங்க ஆகணும். கட்டாயமாக தேவையில்லாமல் சண்டை போடுறது, பிரச்சனை, இந்த வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும். வீட்லேயுமே சரி, ஒரு சின்ன சின்ன சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம். அது தப்பே இல்லாது. நீங்களாக இருந்தால் இன்னுமே நல்லது தான். கோபத்தை குறைச்சிக்கிறதன் மூலம் வீட்டில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷம் அதிகரிச்சிருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத மனக்குழப்பம், அது வந்துட்டு மனசு ரொம்பவும் போட்டு வருத்தும், ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் உங்களோட முழு கவனத்தையும் வேலை வாய்ப்பில் செலுத்துறது நல்லது. சிறப்பான செயல்களுக்கான முன்னேற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். உங்களோட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் நனவாக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன நிறைவோடு இருக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாயும் மகனும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா கூட அதை கொஞ்சம் பேசி நீங்கள் தீர்ப்பதன் மூலம் உங்களுக்குள்ள உறவு மேம்பட்டு இருக்கும். பெரியவங்களோட ஆசையுமே வந்துட்டு சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். பெரியவங்களோட மனசு நோக்கும்படி எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்யாதீங்க. திருமண வாய்ப்புகள் நிறையவே கை நழுவி போயிருக்கும். கல்யாண முயற்சி வரைக்கும் கை நழுவி போனவங்களுக்கு இந்த வாரம் திருமண முயற்சி அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். நல்ல வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொடர்ந்து நீங்கள்
இந்த வரன் தேடுறவங்களா இருந்தால் பார்த்துட்ருங்க, இந்த வாரம் நல்ல வரன் கிடைக்கும். அதே போல் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வருவதன் மூலம் மங்களம் பெருகும். உங்களோட வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்து காணப்படும். உறவினர்களோட ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்களோட திறமையான செயல்களால் அவங்கள ஒதுங்கி போகக்கூடிய காலம்தாங்க இந்த வாரம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.